ஒரு பணக்காரர் தனக்கு பல்லக்கு தூக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சிருந்தாராம். அவர் எங்க போனாலும் அந்த பல்லக்குல தான் போவாங்களாம். அப்போ ஒரு நாள் அவர் செல்லமா வளர்த்த ஒரு நாய்க்குட்டி தொலைஞ்சு போயிடுச்சாம். அந்த பல்லக்கு தூக்குறவங்கள பார்த்து அந்த பணக்காரர் சொன்னாரா, நம்ம நேத்து ஒரு ஊருக்கு போனோம் இல்லையா, அப்ப போகும்போது என் நாய்க்குட்டியும் நம்ம பின்னாடி வந்திருக்கும் போல, அங்க போய் நீங்க போய் அந்த நாயை தேடிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த பல்லக்கு தூக்குற நபர்கள் அந்த பணக்காரரை பார்த்து சொன்னாங்களா, ஐயா, பல்லக்கு தூக்குறது மட்டும்தான் எங்களோட வேலை, உங்க நாயை தேடுறது எங்க வேலை இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். கேட்ட அந்த பணக்காரர் சொன்னாங்களா, நீங்க சொன்னது சரிதான், நீங்க போய் அந்த நாயை தேட வேணாம், நான் போய் தேடுறேன், என்ன பல்லக்குல தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நாயை தேடி கண்டுபிடிக்கிற வரையும் மூச்சு வாங்க வாங்க அந்த பணக்காரரை அந்த பல்லக்கு தூக்குறவர்கள் சுமந்து சென்றாங்களாம். இதை கேட்கிற அன்பானவர்களே, நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம், படித்து கொண்டிருக்கலாம், எந்த நிலையில இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நீங்க ஊழியம் செய்கிறதற்கு எனக்கு அழைப்பு இல்ல, என்னுடைய வேலை இது கிடையாது அப்படின்னு சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் எல்லாருக்கும் தெரியும் தானே. உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட நமக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதும் ஊழியம் செய்வதும் நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எனவே நாம் யாரா இருந்தாலும் ஊழியம் செய்கிறது என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி நாம் செயல்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.